நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளவாம் ஹ்ரீம் ஸ்வா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. சிம்ம ராசி 2026 மே 24க்கு அப்புறம் இந்த சிம்ம ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். சிம்ம ராசியில இருக்கிற கிரகங்கள் கேதுராம். கேது கிரகம் சிம்ம ராசியில் இருக்கும்போது இந்த ராசியில பிறந்தவருக்கு ஒரு ஆங்ஸைட்டி இது கொடுக்கும், ஓவர் திங்கிங் கொடுக்கும், அன்யூஜுவலான தாட்ஸ் கொடுக்கும். சில பேருக்கு கனவுல ஃபியூச்சர்ல நடக்கிற விஷயங்கள் நிறைய வரும். யூஸ்வலா நான் பாக்குறது நிறைய பேருக்கு 8th ஹவுஸ்ல கேத்து இருக்கும்போது அவர் ஃபியூச்சர் அவருக்கு சில விஷயங்கள் முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே சிம்மராசியில பிறந்தவருக்கு ஆனா குஜவத் கேத்துன்னு சொல்லுவாங்க. இது கேத்துன்னா அது குஜன் மாதிரி செவ்வாய் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா திருமண வாழ்க்கை பிரச்சனை வரும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜாதகத்தை நீங்க மேட்ச் பண்ணணும். பொருத்தம் பார்க்கும்போது ஜென்ரலா நம்ம பார்க்கறது வேற, அதே மாதிரி சயின்டிபிக்கா பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படின்னா, ஆயுஷம், ஆரோக்கியம், சந்தானம், வெக்தித்வம், பர்சனாலிட்டி, கரியர், ஃபைனான்ஸ் எல்லாமே பார்க்கணும். ஜாதகத்துல அது எப்படி இருக்கு, அவனோட பிஹேவியர் எப்படி இருக்கு, மென்டலி எப்படி இருக்கலாம், அது ரொம்ப ஆரோகென்டிக்கா, ரொம்ப அன்காம்ப்ரமைசிங் நேச்சர் இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதை இங்க டிடெக்ட் பண்ண முடியுமா பார்க்கலாம். எதுக்கு பண்ண முடியாது? எப்படி ஒரு கைரேகையில நாம ஒரு கைரேகை பார்க்கும்போது அந்த பர்சனோட பர்சனாலிட்டி ஹார்ட் லைன் வச்சு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். அவர் எந்த மாதிரி அவர் எந்த மாதிரி பர்சன், கண்டிப்பா லைஃப் பார்ட்னருக்கு லவ் பண்ணுவானா, அவரோட இருப்பானா, இல்ல அவரோட ரியல் நேச்சர் இருக்கா, கேரக்டர் சரியில்லையா, இது எல்லாமே நம்ம கைரேகை வச்சு கண்டிப்பா சொல்லணும். இது ஜோதிடமும் இருக்கு, அதுக்கப்புறம் சயின்டிபிக்காவும் ரிசர்ச் ஆயிருக்கு. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, சார் கரியர் பத்தி கைடன்ஸ் கொடுங்க. நான் டிஎம்ஐடி ரிப்போர்ட் எடுக்கிறது சொல்றேன். இங்க நிறைய விஷயங்கள் இருக்கும், அது சயின்டிபிக்காவே வரும் அந்த சாஃப்ட்வேர்ல. எவ்வளவு அக்யூரேட்னா நீங்க எந்த ஃபீல்டுக்கு போனா சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்கன்னுட்டு கைரேகை வச்சு அதை சொல்லிடும். அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது நாம யூஸ் பண்ணிக்கணும். 11th ஹவுஸ்ல இருக்கிற குரு, அதுக்கப்புறம் சுக்கிரனால கண்டிப்பா உங்களோட அண்ணன்களுக்கு, உங்களுக்கு பெரிய இருக்கிற வீட்டுல யாரும் இருக்காங்களா, சிப்ளிங்ஸ், அவருக்கு ரொம்ப நல்லது. ஃபைனான்சியலா சக்சஸ் அதிகமா இருக்கு. இப்போ நீங்க ஏதோ பிசினஸ் பண்றீங்க, நிறைய பணம் வர்ற சான்சஸ், லாபம் அதிகமாக சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் தசம பாவத்துல இருக்கிற சூரியன் கவர்மெண்ட் ஜாபுக்கு யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது, அங்க சக்சஸ் இருக்கு. புதன் இருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய நல்லது. சூரியன் இருக்கும்போது யூஸ்வலா கவர்மெண்ட் ஜாப்ல யாரை ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவருக்கு ரொம்ப நல்லது.
அதுக்கப்புறம் வந்து ஜாப்லயே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். யூஸ்வலா வந்து இது கவர்மெண்ட் செக்டர் கனெக்டட் ஆகி யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல டைமும் இது வந்து சிம்ம ராசியில பிறந்தவருக்கு. சதுர்த்த பாவத்து மேல வந்து ராசியாதிபதி திருஷ்டி இருக்கிறது வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு, இந்த கிருஷி பூமி அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ திருமண வாழ்க்கை வந்து டிஸ்டர்பன்ஸ் தான் அதிகமாக இருக்கு. அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து திருமண வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனைகளும் வரும். அட் த சேம் டைம் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல கூட உங்களுக்கு நிறைய சண்டைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த டைம்ல கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இவ்வளவு விஷயங்கள் வந்து சிம்ம ராசியில பிறந்தவர்.